ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமா வருகிறனா. அப்போ பிசாசுனுடைய வேலை என்னன்னா, பிசாசுனுடைய வாஞ்ச, பிசாசுடைய ஆசை என்னன்னா, மக்களை அழிக்கணும், மக்களுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, ஐஸ்வர்யத்தை கொள்ளையிடணும். தேவப்பிள்ளைல கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் பிசாசு வரான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, நானோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, அவளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அதை பரிபூர்ணப்படம் வந்தேன். அப்போ ஆண்டவுடைய ஆசை என் மக்கள் ஜீவனோடு இருக்கணும், வாழ்ந்துருக்கணும். அல்லேலூயா. சாதாரணமாக இல்லை, பரிபூர்ணமாக, நன்மையாக, முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவப்பிள்ளையில் என்னாகும் 24:1 வாசிங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் ஆண்டவருக்கு பிரியமா. அப்போ ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் என் ஜனங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், வாழ்ந்திருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கின்ற என்று வருகிறார். யாத்திராகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது அழகான ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞ்சன் சொன்னான். பாருங்க, இங்கே பகைஞ்சன் திருடனுடைய வேலை என்னன்னா, இவன் சொல்கிறான், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தி ஆகும். இங்கே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். 430 ஆண்டுகள் அடிமையாக இருந்து எவ்வளோ நெருக்கப்படுறாங்க, எவ்வளோ வேலைகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் ருசி கண்டுட்டு இப்போ விடுதலை ஆகிட்டு வந்துட்ட உடனே அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியல. தேவப்பிள்ளையில் மறுபடியும் அவளை தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளை அடிப்பேன், அவளை நாசமாக்குவேன். வார்த்தைகள் எப்படி இருக்கு பார்வன் சொல்கிறாரு, அவளை நாசமாக்குவேன், சஞ்சரிப்பேன். என்ன இன்றைக்கி பிசாசும் நிறைய நேரங்களில் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை, மக்களுடைய நன்மையை, மக்களுடைய சமாதானத்தை, மக்களுடைய சுகத்தை இப்படி தான் தொடர்ந்து பிடிச்சு அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறான். தேவப்பிள்ளையில் அந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், அவன் அப்படி சொல்லிட்டு பின்தொடருவான். ஆனால் கர்த்தர் முன்னாடி செங்கடல் இருக்கும், பின்னாடி பார்வோனின் சேனை இப்படி கங்கனை கட்டினு வரும். கர்த்தர் செங்கடலை பிளக்க பண்ணி தன் ஜனத்துக்கு வெட்டாந்திரை உண்டு பண்ணி அவளை பாதுகாப்பாக வச்சுட்டு அவளை தொடர்ந்து பாருங்க, தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன், நாசமாக்குவேன்னு பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் சமுத்திரத்தில் மூழ்கடித்தார். அல்லேலூயா. இன்றைக்கி அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் திருடன் பிசாசு எதை அழித்து, எதை கொள்ளையாடி, எதை திருடி இருக்கிறானோ கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு தந்து அதில் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. உள்ள கடந்த நாட்களில் நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நானோ அவளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அது பரிபூர்ண படம் வந்து ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்படி ஆசீர்வதிக்க நம்ம தான் விரும்புகிறார். அதனால் சோர்ந்து பார்க்காதீங்க. ஆண்டவர் நீங்கள் இழந்ததெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நமக்கு அவர் ஜீவனை கொடுக்க தானே தன் ஜீவனை உலகத்துக்கு தந்துடலாம். தேவப்பிள்ளையில் அவர் ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. அவர் நம்மளை பரிபூர்ண நன்மைகளால் ஆசீர்வதிப்பார். கண்களை முடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. திருடும் கொல்லம் அழிக்க வராப்பா, நானோ அவளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. யார் யார் எதில் குறைவாக இருக்காங்களோ அதில் பரிபூர்ணத்தை தாங்கப்பா. யார் யார் பிசாசனால் கொள்ளையடிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்ப இழந்து போயிருக்கிறாங்களோ அவளுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப தாங்கப்பா. இதில் ஆசீர்வதி, இல்லை கனப்படுத்தும், இல்லை மேன்மைப்படுத்தும், இல்லை பாதுகாத்துக்கொள்ளும். கிருபை கோப்பை இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும்.
ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபக்கேள் பிதாவே. ஆமென். நீங்கள் எழுந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீங்க. God bless you.